நாடு முழுவதும் 7 கட்டங்களாக நடைபெறும் மக்களவைத் தேர்தலில் முதற்கட்ட வாக்குப்பதிவு மட்டுமே நிறைவடைந்த நிலையில் குஜராத்தில் பாஜக வேட்பாளர் ஒருவர் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். தேர்தலே நடக்காத சூரத் தொகுதியில் பாஜக வெற்றி பெற்றது எப்படி என்பதை பார்க்கலாம். பிரதமர் நரேந்திர மோடியின் சொந்த மாநிலமான குஜராத்தில் மொத்தம் உள்ள 26 மக்களவை தொகுதிகளுக்கும் அடுத்த மாதம் 7ஆம் தேதி ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. வேட்புமனு தாக்கல் கடந்த 19ஆம் தேதியுடன் நிறைவடைந்த நிலையில் சூரத் தொகுதியில் பாஜக மற்றும் காங்கிரஸ் வேட்பாளர்களுடன் மொத்தம் 10 பேர் களத்தில் இருந்தனர். ஆனால் வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனையில் யாரும் எதிர்பாராத புதிய திருப்பம் ஏற்பட்டது. அதாவது காங்கிரஸ் வேட்பாளரை முன்மொழிந்திருந்த 5 பேரில் 3 வேட்புமனுவில் உள்ளது தங்களது கையெழுத்தே இல்லை என மறுப்பு தெரிவித்தனர். இதனால் காங்கிரஸ் வேட்பாளருக்கு சிக்கல் ஏற்பட்டது. இதுகுறித்து விளக்கமளிக்க காங்கிரஸ் வேட்பாளர் நிலேஷ் கும்பானிக்கு ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணி வரை தேர்தல் அதிகாரி அவகாசம் அளித்தார். இந்த நிலையில்தான் காங்கிரஸ் வேட்பாளரின் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டது. மாற்று வேட்பாளருக்கும் இதே நிலை ஏற்பட்ட நிலையில் அவரது மனுவும் நிராகரிக்கப்பட்டது. மேலும் யாரும் எதிர்பாராத வகையில் அடுத்தடுத்து பகுஜன் சமாஜ் கட்சி வேட்பாளர் மற்றும் சுயேட்சைகள் உள்ளிட்ட 8 பேரும் தங்கள் வேட்புமனுக்களை திரும்ப பெற்றதால் பாஜக வேட்பாளர் முகேஷ் தலால் போட்டியின்றி தேர்வானதாக தேர்தல் ஆணையம் அறிவித்தது. அதற்கான வெற்றி சான்றிதழை முகேஷ் தலாலிடம் மாவட்ட தேர்தல் அதிகாரி வழங்கினார். சூரத் தொகுதியில் பாஜக வேட்பாளர் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டதை அக்கட்சியினர் கொண்டாடி வருகின்றனர். முகேஷ் தலாலுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள அம்மாநில பாஜக தலைவர் CR பாட்டீல் பாஜகவுக்கு முதல் வெற்றியை பெற்று தந்துள்ளதாக கூறினார். இதேபோன்று குஜராத் முதலமைச்சர் பூபேந்தர் சிங் பாதலும் வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஆனால் இந்த முடிவை எதிர்த்து நீதிமன்றத்தை நாடவுள்ளதாக காங்கிரஸ் நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். காங்கிரஸ் வேட்பாளரை முன்மொழிந்துவிட்டு பிறகு 3 பேர் மாற்றி பேசியது பாஜகவின் அழுத்தம் காரணமாகவே நடந்திருக்கும் என்றும் அவர்களை தொடர்பு கொள்ள முடியாததால் சந்தேகம் எழுப்பதாக ஆம் ஆத்மி கட்சி குற்றஞ்சாட்டியுள்ளது. காங்கிரஸ் வேட்பாளர் மனு ரத்து செய்யப்பட்டதை கண்டித்துள்ள ராகுல் காந்தி சர்வாதிகாரியின் உண்மை முகம் நாட்டின் முன் வந்துவிட்டதாக விமர்சித்துள்ளார். நாட்டில் 1951ஆம் ஆண்டில் நடந்த முதலாவது மக்களவைத் தேர்தல் முதல் இதுவரை 26 பேர் போட்டியின்றி தேர்வாகியுள்ளனர். அதில் பாஜக சார்பில் தேர்வான முதல் நபர் முகேஷ் தலால் ஆவார். சூரத் தொகுதியில் முகேஷ் தலால் போட்டியின்றி தேர்வானதால் எஞ்சியுள்ள தொகுதிகளுக்கு மட்டும் வரும் 7ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. குஜராத்தில் சூரத் தொகுதியில் 40 ஆண்டுகளாக பாஜக வெற்றி பெற்றிருந்தாலும் தற்போது மேட்ச் பிக்சிங் செய்துதான் வெற்றி பெற வேண்டிய நிலை அவர்களுக்கு இருப்பதாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், வணிகர்களின் துயரமும் கோபமும் பாஜகவை அச்சமடைய செய்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். தனது வாழ்நாளில் மிகவும் முக்கியமான தேர்தல் இது என்றும் நாட்டில் தேர்தல் ஜனநாயகம் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகி இருப்பதாகவும் ஜெயராம் ரமேஷ் தெரிவித்துள்ளார்.